டடடடங். எதுக்கு காரில் கடந்த சிமெண்ட் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சேன்னா பாருங்களாம், வீட்டுக்கு கேட்டு திறந்து வந்தா ஒரே ரோடெல்லாம் பாருங்கள், ஒரே சிமெண்ட்டு. அதாவது ரோடு உடஞ்சிருக்கு கேட்டிங்களா, அந்த உடஞ்ச ரோட்டை போடாமல் விட்டால வர நம்ம வீட்டுக்கு தூசி வராது. ஆனால் போடுறேங்க ஒரு இதில் இந்த சிமெண்ட்டு வச்சு ஏதோ ஒன்று வந்து ஒரு ஜல்லியை போட்டுட்டு போயிட்டாங்க. அது வண்டி போனால் ஒரே தூசி தூசி பறந்து அவ்வளோ வீட்டை ஃபுல்லாக நிரப்பிச்சிட்டு இருக்கு. பக்கத்து கடைக்காரருக்கெல்லாம் ஃபுல்லாக, அதாவது காய்கறிலாம் ஃபுல்லாக சிமெண்ட் தூசி. என்ன பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட்டு இதாக இருக்குது பாருங்கள். என்ன பாருங்கள் எவ்வளவு சிமெண்ட்டு. அதாவது பக்கத்தில் இருக்க கடைக்காரங்களுக்கெல்லாம் எப்படி அந்த காய்கறியிலெல்லாம் பட்டுன்னா எப்படி இது பண்ண முடியும்? நமக்காவது சரி காரு மூடி போட்டிருக்கோம். என்ன பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் இருக்குது. இந்த சிமெண்ட்டு அதாவது ஒன்றுமே பண்ண முடியல. வீடு 10 தடவை சிட்டோட்டை தூக்க வேண்டியிருக்கு, 15 தடவை வீட்டை இது பண்ணணும். அவ்வளோத்துக்கு தூசி வருது. அவங்க வந்து ரோடு போடாட்டாலும் பரவாயில்ல, அதை வந்து அந்த குண்டா கடந்திருந்தாலும் வர இவ்வளோ தூசி கிடையாதுங்க. அதாவது வண்டியெல்லாம் ஸ்லோவாக அப்படியே அது போக்கில் போயிட்டு இருந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு தூசியும் எந்த ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. ஆனால் ரோடு போகிறவங்க பேரில் அந்த சிமெண்ட் என்ன பாருங்கள், இவன் அந்த சந்துக்குள்ளே போய் என்ன பாருங்கள், எங்கே இல்லை பாருங்கள் பிள்ளைய பாருங்கள், இப்படி தூசி அடிச்சுட்டு வந்தால் என்ன செய்யுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே பாருங்கள் அண்ணன் இதுக்குள்ளே முடுக்குள்ளே போயிருக்கான், அங்கே அவன் ஃபுல்லாக தூசியாக வரான். இங்கே பாருங்களாம் ரோடு எப்படி கிடக்கு பாருங்கள். அந்த சிமெண்ட்டை வச்சு அந்த ஜல்லியை போட்டு அப்படியே நடத்திட்டாங்க. அது இப்போ மழை பெஞ்சு ஃபுல்லாக அது வந்து உடஞ்சி தான் மொத்தத்துக்கு கிடக்கு. அதாவது எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து பண்ண முடியல. தூசி எப்படி பறக்கு பாருங்கள். இவ்வளோ தூசி பறந்தனா எப்படிங்க ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? ரோட்டு சைடில் இருந்து, அதாவது ரோட்டு சைடில் எதுக்குடா வீடு கட்டணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க பாருங்கள். இன்னும் பாருங்கள் இது 10 தடவை இங்கே கழுவணும், நம்ம கழுவதாக இருந்தா நாங்கள் கழுவதே கிடையாது. நான் அன்னைக்கு சும்மா கழுவி விட்டேன். அதால் இங்கே பாருங்கள் அந்த சைடில் பாருங்களா, வீட்டுக்கு சைடில் எவ்வளோ தூசி கிடக்கு பாருங்கள். அவ்வளோ தூசி. அண்ணன் பாருங்கள் சிட் அவுட்டில் இது ஒருக்கா கழுவி விட்டு 2வது தூசி வந்தாச்சு. இதில் ஹைலைட்டே என் புது பைக்குங்காங்க. புது பைக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சிமெண்ட்டு பூசி. அதாவது உலகத்திலே எங்கேயோ பாழடைஞ்சு போன பைக்கு மாதிரி இருக்கா. இது 2 நாள் தான் ஆச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னே எடுத்துங்கிற ஒன்று ஒதுக்கி விட்டுட்டு நான் இப்போ எடுத்து பார்க்க வண்டியை வந்து பார்த்தா இப்படி இருக்குது. எவனுக்காவது இந்த அதாவது வண்டி ஒரு புது வண்டி நம்ம விட்டுருக்கோம், இப்படி தூசி அடைஞ்சுன்னா நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க மனசுக்கு. என்ன செய்யுது இப்படி கிடந்தா பாருங்க, புது பைக்கு இப்படி கிடக்கு. நெத்தியில் குங்குமம் வச்சு அந்த சிமெண்ட்டை எடுத்து நெத்தியில் வச்சிருக்கு பொட்டு. அந்த லெவலில் இருக்குது நம்ம இது குழப்பம். என்ன தூசி சமாளிக்க முடியல. என்னைக்கு சரியாகும்னு நமக்கு தெரியல. ஒரு இடம் போக முடியாது. கஷ்டம்னா கஷ்டம். அவ்வளோ